ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 15 ஹெச்பி சீப்பாங் பவர் டில்லர் வந்து கிளச்சு ப்ராப்ளமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து நிற்காத போயிட்டுருக்கு. அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். பவர் டில்லருடைய கிளச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு எல்லா பார்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி பவர் டில்லர் யாருன்னா வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பெல்ட் டோரை ரிமூவ் பண்ணுறோம். இதுமாதிரி டோர் இல்லாதுச்சுன்னா கூட கிளச்சு ப்ராப்ளம் அடிக்கடிக்கு வரும். ஃபுல் சைஸ் இல்லைனா கூட ஆஃப் சைஸ் மேட்டாவது மாட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து புள்ளிக்கு வெளியாக 3 போல்டு போட்டு ஒரு கப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கீஸ் கப்பு. அது கழட்டுறோம். கப்பு கழட்டிட்டு உள்ளே வந்து 18 சைஸ் நெட்டு இருக்கும். அந்த நெட்டுக்கு வந்து லாக் பின்னு போட்டிருக்கோம். அந்த லாக் பின் எடுத்துகிட்டு நெட்டை லூஸ் பண்ணி கழட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லாக் பின்னு கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு 18 சைஸ் ஸ்பேனர் போட்டு அந்த நெட்டை வந்து கழட்டி எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் நெட்டை கழட்டிட்டு புள்ளி வந்து லைட்டாக தட்டினோம்னா வெளியே வந்துடும். இங்கே பாருங்கள், பேக் சைடில் வந்து பேரிங் ஒன்று இருக்கும் உள்ள. ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன பேரிங் இருக்கும், பேக் சைடில் பெரிய பேரிங் இருக்கும். இந்த 6 போல்டு கழட்டினோம்னா ப்ரெஷரில் வந்து பிளேட் வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு லைட்டாக. வந்துச்சு பாருங்கள். இதில் வந்து 2 கிளச்சு பிளேட் இருக்கும், ஒரு சென்டர் ஸ்டீல் பிளேட் இருக்கும். அடியில் இருக்குது பாருங்கள், ப்ரெஷர் பிளேட். இதுதான் ஃபுல்லாக துரு ஏறி ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதுதான் வந்து கிளச்சு வேலை செய்யலை. அதேமாதிரி இந்த பெரிய பேரிங் கூட சுற்றலை ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து கிளச்சு நிற்கலை, போயிட்டே இருக்கு வண்டி. பாருங்கள், இந்த ரெஸ்ட்லாம் க்ளீன் பண்ணோம். எல்லா பிளேட்லேயும் ரெஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எம்ஆரி போட்டு தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அதில் பேரிங் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு புது பேரிங்கை இன்ஸ்டால் பண்ணுறோம். பேரிங் போட்டு சர்க்கிளிப் போட்டுரும். இந்த பேரிங் ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆர் பேரிங். இந்த பேரிங் வந்து அடிக்கடிக்கு ஆயில் கொஞ்சம் லைட்டாக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட்டு கிளச்சு புள்ளியை இன்ஸ்டால் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், கிளச்சு பிளேட் வந்து ஒன்று உள் சைடில் வரும், ஒன்று வெளி சைடில் வரும். சென்டரில் வந்து ஸ்டீல் பிளேட் உட்காரும். இங்கே பாருங்கள், புள்ளி சுற்றினா சுற்றுது பாருங்கள். இந்த ப்ரெஷரில் தான் வண்டி மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டீல் பிளேட் போடுறோம். நெக்ஸ்ட்டு கிளச்சு பிளேட்டு. ரெண்டு பிளேட்டு போட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட்டு அவுட் சைடு ப்ரெஷர் பிளேட் வந்து ஃபிட் பண்ணுறோம். இதுக்கு வந்து 6 போல்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். 6 போல்டு போட்டு ஃபுல்லாக டைட் வச்சிடறோம். கிளச்சு வந்து உங்களுக்கு பிடிக்காது போகிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் மழையில் அப்படியே விட்டு இருந்தீங்கன்னா தான் கிளச்சு பிடிக்காது போகும், தண்ணி இறங்கும். மேலே வந்து எதுனா
தாட் பையோ இல்லை கோணி பையோ போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கிளச்சு ப்ராப்ளம் வராது ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி தண்ணி பட்டுச்சுன்னா தான் கிளச்சு ப்ராப்ளம் வரும் அதிகமாக. பாருங்கள், லாக் வாஷர் போட்டு லாக் நெட்டு போடுறோம். அதே 18 சைஸ் ஸ்பேனர் வச்சு ஃபுல்லாக டைட் வச்சிடறோம். இப்போ கியர் போட்டு சுற்றி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிளச்சு இஸ்ததும் புள்ளி மட்டும் சுற்றுது பாருங்கள். கிளச்சு வந்து கரெக்டாக வேலை செய்யுது. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக டைட் வச்சுட்டு பின்னு போட்டுரும். பின்னு போட்டு மடிச்சு விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மறுபடியும் செக் பண்ணுவோம் கியர் போட்டு. பாருங்கள், அந்த பின்னை சுற்றலை பாருங்கள் ஷாஃப்ட்டு. கிளச்சு விட்டதும் ரொட்டேட் ஆகுது, வண்டி மூவ் ஆகுது. கிளச்சு இஸ்தோம்னா வண்டி வந்து நிற்கிது பாருங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஈஸினா கியர் போடுங்க. பாருங்கள், கியர் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். கியர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரொட்டேட் பண்ண சொல்ல வண்டி நவுந்து பாருங்கள். ஓகே, ஈஸிங்க. கிளச்சு இஸ்தட்டோம்னா ரிலீஸ் ஆகிடும், நவராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பெல்ட் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உள் சைடில் ஒரு பெல்ட் போட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து மாட்டிக்கும் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு செகண்ட் பெல்ட்டு. பெல்ட்டு மாட்ட சொல்ல பார்த்து மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு திருப்புளி வச்சு நெக்ஸ்ட்டு புள்ளியில் மாற்றிடுறோம். 3 பெல்ட்டை மாட்டியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டோர் வந்து ஃபிட் பண்ணுறோம். இப்போ வந்து கிளச்சு கரெக்டாக வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். கிளச்சு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.